டேய் மச்சான் மச்சான் ஒரு நிமிஷம் நில்லுடா. என்னடா என்ன விஷயம்? அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணுமாண்டா, அர்ஜென்ட்டா 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கட்டினாதான் அப்பாவை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. உங்ககிட்ட ஏதாவது இருக்குமாடா? நான் அன்னைக்கு கூப்பிட்டப்பவே நீ அந்த தொழிலுக்கு வந்திருந்தா 4 காசு பார்த்துருக்கலாம், உங்க அப்பாவையும் காப்பாத்தி இருந்திருக்கலாம். நீ தான் நேர்மை மயிருன்னு பேசிட்டு இருந்த. டேய் நீ சொல்ற தொழில் ரொம்ப தப்பானுங்கடா. அதுல நேர்மையே இல்ல. எங்க அப்பா எனக்கு நேர்மையா சம்பாதிக்க தான் கத்து கொடுத்துருக்காரு தவிர தப்பான வழியில இல்ல. டேய் பணத்துக்கு நேர்மை நாணயம்லாம் தெரியாதா? அப்படி நேர்மைன்னு ஒண்ணு இருந்தா அந்த நேர்மையை ஹாஸ்பிட்டல் பில் கட்டி உங்க அப்பாவை காப்பாத்துப்போ. கிளைனிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டப்பா. ஓகேங்கப்பா. ஐயோ பையில வச்சிருந்த 50 ரூபா அங்கேயே கீழே விழுந்துருச்சு போல. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறது? மேடம் ஒரு 20 ரூபா இருக்குமா மேடம் பஸ்ஸுக்கு போறதுக்கு? இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல, வந்துட்டானுங்க குடிக்கிறதுக்கு காசு கேட்டுக்கிட்டு. ஹலோ சார், ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். நீங்க பணம் கட்டுறீங்களா இல்லையா? இன்னைக்கு கட்டலன்னா உங்க அப்பாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சரிங்க மேடம், நான் கட்டிடுறேன். டேய் பணத்துக்கு நேர்மை நாணயம்லாம் தெரியாதா? அப்படி நேர்மைன்னு ஒண்ணு இருந்தா அந்த நேர்மையை ஹாஸ்பிட்டல் பில் கட்டி உங்க அப்பாவை காப்பாத்துப்போ. அந்த ஆளுதான் நல்லா திருட்டு மொழியாட்டம். கண்டிப்பா பணத்தை அவன் தான் எடுத்திருப்பான்.